வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி பழனிசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 3 கோடி வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழை, இளையோர், விவசாயிகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போர்ட்லாந்து சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 3 கோடி வீடுகளை கட்டுவதற்கு நிதியுதவி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான புதிய அரசின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வீட்டு வசதி கோரி பெறப்படும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஏஜென்சி செய்தி தெரிவிக்கிறது. முன்னதாக தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு நரேந்திர மோடி விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 17வது தவணைத் தொகையினை விடுவிப்பதற்கான கோப்பில் கையெழுத்திட்டார். விவசாயிகளின் நலனில் பிஜேபி தலைமையிலான அரசு உறுதியுடன் உள்ளது என்பதை பிரதமரின் முதல் கையெழுத்தே உறுதி செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாயிகளுடன் நட்புறவு கொண்ட அரசாக திகழும் என்று கூறியுள்ளார். விவசாயிகளின் குறைகளை களைவதற்கும் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் மத்திய அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதை பிரதமரின் முதல் கையெழுத்து உணர்த்தியிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 17வது தவணைத் தொகையை விடுவிப்பதற்கான கோப்பில் பிரதமர் கையெழுத்திட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். 20,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதன் மூலம் 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் திரு அண்ணாமலை அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே பிரதமரின் முதல் கையெழுத்தே விவசாயிகளின் நலன் சார்ந்ததாக உள்ளது வரவேற்கத்தக்கது என்று திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தெரிவித்தார். என்னோட பேர் அக்ரி சிலம்பரசன். நான் திருப்பத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வகையில் முதல் கையெழுத்தாக ஊக்கத்தொகை 2,000 ரூபாய் கொடுப்பதற்கான கையொப்பமிட்டிருக்கிறாரு. அதுக்கு அனைத்து விவசாயிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த விவசாயி கூறினார். என் பேர் கந்தசாமிங்க. நாமக்கல் மாவட்டம் மலசமுத்திரம் ஒன்றியம் பாலமேடு கிராமத்திலிருந்து நான் பேசுறேங்க. இந்த நாமக்கல் மாவட்டம் ரொம்ப வறட்சியா பின்தங்கிய மாவட்டம். விவசாயத்துல வறட்சியான காலத்துல பிரதமர் ஐயா வருஷம் 6,000 ரூபாய் பணம் மக்களுக்கு கொடுக்குறாரு. அதனால இந்த விவசாயம் பண்றதுக்கு கஷ்ட காலத்திலையும் ரொம்ப பேருதவியா இருக்குது. அதனால ரொம்ப நன்றி. மத்திய அரசுக்கும் ரொம்ப நன்றி. பிரதமர் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழை, இளையோர், விவசாயிகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று நடிகர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கேரளாவின் வளர்ச்சிக்காக பணியாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் 6,000க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினரால் நிறுவப்படும் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 80 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் வாயிலாக 38 நிறுவனங்களுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றுள்ள திரு நரேந்திர மோடி சமூக நீதி சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச. ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எளிய குடும்பத்தில் பிறந்த திரு நரேந்திர மோடி ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பதவியேற்ற பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாநிலங்களின் பல்வேறு கோரிக்கைகளையும் பிரதமர் நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு வழக்கறிஞர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தற்போது செயல்பாட்டில் உள்ள குற்றவியல் சட்டங்களில் பல்வேறு பிரிவுகள் நீக்கப்பட்டு மாற்றங்கள் செய்யப்பட்டிருப்பதாக சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வசந்தகுமார் தெரிவித்தார். ஐபிசி சட்டத்தில் 22 பிரிவுகள் நீக்கப்பட்டுள்ளன. 175 பிரிவுகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 9 புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. சிஆர்பிசி சட்டத்தில் 107 பிரிவுகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 9 பிரிவுகள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளன. ஐஇசி சட்டத்தில் 23 பிரிவுகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. 1 பிரிவு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. புதிய மசோதாக்களின்படி ஒரு வழக்கில் புகார் முதல் தீர்ப்பு வரை அனைத்தும் டிஜிட்டல் பதிவு செய்யப்பட வேண்டும். 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குகளில் சம்பவ இடத்தில் தடயவியல் ஆய்வு கட்டாயம் செய்யப்பட வேண்டும். வழக்கில் விசாரணை முடிந்த பிறகு 30 நாட்களில் தீர்ப்பு வழங்க வேண்டும் மற்றும் தீர்ப்பு வெளியான 7 நாட்களில் ஆன்லைன் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கொடைக்கானலில் பள்ளி மாணவர்களுக்கு இன்று யோகா பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இந்திய சுற்றுலா அமைச்சகத்தின் தென்மண்டல அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இணைந்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சிகள் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சியில் யோகா செய்வதன் நன்மைகள் குறித்தும் யோகாவின் முக்கியத்துவம் குறித்தும் யோகா பயிற்றுநர்களால் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் பத்மாசனம், வீராசனம், யோக முத்ரா போன்ற பல்வேறு யோகா பயிற்சிகளும் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், சில பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 5 நாட்களில் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், அடுத்த 3 நாட்களுக்கு கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெய்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்டச் செய்திகள். மதுரை மாவட்டம் ஊமச்சிக்குளம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்களை வழங்கிய ஆட்சியர் திருமதி சங்கீதா ஆதார் பதிவு முகாமையும் தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாமில் பங்கேற்ற ஆட்சியர் திருமதி உமா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் அறிவுறுத்தினார். சேலம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு 5ஆம் கட்டமாக கோமாரி தடுப்பூசி செலுத்தும் முகாமினை ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி இன்று தொடங்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு விஷ்ணுசந்திரன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின்போது 8 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். போர்ட்லாந்து சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குல்பீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 3 கோடி வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழை, இளையோர், விவசாயிகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டிற்கு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். புத்தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது.
தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. போர்ட்லாந்து சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.